கொடுத்தோமா? ஹல்லேலூயா. நம்ம தேவ சமூகத்தில் வரும்பொழுது எதற்காக தேவன் நம்மளை கொண்டு வந்து உட்கார வைக்கிறாருன்னா, நாம் கற்றுக்கொண்டு வளருவதற்காக தான் திருச்சபையை தேவன் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ திருச்சபைக்கு ஒவ்வொரு திருச்சபைக்கும் வித்தியாசமான செய்திகள் வருது. எப்படி பாஸ்டர் அப்படின்னா, நம்ம சபைக்கு என்ன தேவைன்றதோ நம்ம சபையை நடத்துகிற மேய்ப்பருக்கு தேவன் கொடுக்கிறார், அதை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. ஆகிய ஒவ்வொரு சபையினுடைய வளர்ச்சி, எதிர்பார்ப்பு, நிலை இதை பொறுத்து ஆவியானவர் ஒவ்வொரு ஊழியரையும் பயன்படுத்துகிறார். அந்தந்த செய்தியும் அந்தந்த சபைக்கு மிக பொருத்தமான செய்தி தான். ஹல்லேலூயா. ஆகவே அவர் மாதிரி இவர் ஏன் கொடுக்க மாட்டார், இவரை மாதிரி அவர் ஏன் கொடுக்க மாட்டார் கம்பாரிசன்லாம் பண்ணக்கூடாது. ஹல்லேலூயா. உங்கள் வீட்டில் ஆக்கிற சாப்பாடு யாருக்கு? பக்கத்து வீட்டுக்கா? உங்களுக்கு அதானே நான் ரொம்ப ஃபிட் ஆகும். அதே மாதிரி எது ஃபிட் ஆகும்? உங்களுக்கு எந்த ஆவிக்குரிய சாப்பாடு ஃபிட் ஆகும்? எந்த ஃபிட் ஆகும்னு சொல்லுங்க. என்னுடைய, அப்படி சொல்லுங்க, என்னுடைய எனக்கு பொருந்தும். இந்த பொருந்தணும்னா என்ன செய்யணும்னா, நீங்கள் இந்த மெசேஜ் கேட்குறீங்களே, குறைஞ்சது திரும்ப திரும்ப ஒரு 10 முறை கேட்டுடணும். ஒரு 10 பேருக்கு அனுப்பணும், இல்லை ஸ்டேட்டஸில் வைக்கணும். இந்த செய்தி நீங்கள் திரும்ப திரும்ப கேட்காம வேறு செய்தி கேட்கும்போது அது உங்களுக்கு பொருந்தாது. நல்லா இருக்கும்ண்ணா, எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும். ஆனால் என்ன செய்யாது? பொருந்தாது, வளர்ச்சியை கொடுக்காது. நான் பிரதாப் சிங் ஐயா, நம்ம தலைமை பாஸ்டர் ஐயா செய்தியை நான் திரும்ப திரும்ப கேட்குறேன், டிவோஷனை திரும்ப திரும்ப கேட்குறேன், ஷேர் பண்ணுறேன். அதே போல் தான் நீங்கள் இந்த செய்தியை திரும்ப திரும்ப கேட்டு உங்களை மாற்றணும். ஏன்னா ஸ்பெசிஃபிக்காக இந்த சபைக்கென்று உங்களுக்கு கொடுக்குற செய்தி. இதை நீங்கள் விட்டுட்டு பல செய்திகள் உள்ளே வரும்பொழுது இங்கு உங்களுக்கு சொல்லப்படுகிற தாட்ஸ், சிந்தனை, மாற வேண்டிய காரியங்கள் எல்லாத்தையும் நீங்கள் விட்டுட்டு வேறு எங்கேருந்து வருகிற மாற்றத்தை உங்களுக்குள்ளே கொண்டு வர முயற்சி பண்ணுவீங்க. அது எப்படி இருக்குன்னா, ஒரு டிஸார்டரான மாதிரி இருக்கும், பொருந்தாத தன்மையில் இருக்கும். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ இந்த 2 கை எப்படி இருக்குது? சமனாக இருக்கு இல்லையா? ஒரு கை ரொம்ப நீளமாக கால் வரைக்கும் போது எப்படி இருக்கும்? அப்போ பயங்கரமான வளர்ச்சின்னு சொல்லுவீங்க. அது ஒரு டிஸார்டர். ஹல்லேலூயா. இப்போ இந்த காது இவ்வளோ நீளம் வளருதுன்னு வைங்களேன், அப்படின்னு காது ரொம்ப பரவாயில்லப்பா, நல்லா வளர்ந்துருக்கேன்னு சொல்லுவீங்க. அது காது ஒழுங்கு இல்லாமல் பெருசாக இருக்குப்பா, ஆட்டு காது மாதிரி அப்படின்னுங்களே. அதே போல் நீங்கள் இந்த வசனத்தை திரும்ப திரும்ப கேட்டு உங்களை ஸ்டடி பண்ணிக்கிட்டு உங்களை கரெக்ஷன் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா, அடுத்த வாரம் செய்தி வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் இதில் பொருத்தமாக வளர்ந்துட்டிங்கன்னா பெரிய ஆசீர்வாதம் கிடைக்கும். ஹல்லேலூயா. பார்க்கலாம். இப்போ எத்தனை பேருடைய வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸில் இந்த செய்தி வைக்கிறீங்கன்னு பார்ப்பேன் நான். எத்தனை பேர் திரும்ப கேட்குறீங்கன்றது அங்கே கீழே போய் பார்த்தா தெரிஞ்சிடும். உங்களுக்கு தெரியாது யார் யாரெல்லாம் பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியும். எத்தனை வயசுக்குள்ளவங்க, ஆண் எத்தனை பேர் பார்க்குறாங்க, பெண் எத்தனை பேர் பார்க்குறாங்க, எல்லாம் தெரியும். ஏன் இதை முக்கியத்துவப்படுத்துகிறேன்னா, கர்த்தருடைய வார்த்தையை ஆண்டவர் இடத்துலேருந்து வாங்கி உங்களுக்கு கொடுத்தது நீங்கள் கொண்டு போய் எங்கேயோ போட்டுட்டு நீங்கள் வேறெல்லாம் கொண்டாந்து கொட்டும் பொழுது பார்த்தீங்கன்னா அது வளர்ச்சியும் வராது, ஐக்கியம் வராது, ஒரு மாற்றத்தையும் கொண்டு வராது என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சரி, இப்போ நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு நேரம் போகலாம். இந்த மாதத்தில் என்ன ஆண்டவர் வசனம் கொடுத்தார் நமக்கு, அதை மையமாக வச்சு தான் தியானிச்சுட்டு இருக்கிறோம். என்ன வசனம்? சங்கீதம் 92:12 என்ன சொல்லியிருக்கிறது? நீதிமான் பனை போல செழித்து லீபனோனில் உள்ள. இந்த உலகத்தில் தேவன் என்ன விரும்புகிறாருன்னா, நம்மளை பார்க்கும்பொழுது மற்ற மக்கள் நாம் குணத்திலும் தரத்திலும் உயர்ந்தவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அல்லேலூயா. பணம் அது தேர்டு. குணத்திலும் தரத்திலும் நம்ம சிறந்திருந்தால் உலக பிரகாரமான காரியம் நமக்கு பின்னாடி தானாகவே வரும். தானாக வரக்கூடியதை தேடக்கூடாது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். அதனால ஜெபத்தில் என்ன சொல்லியிருக்கு? பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. பரலோகத்தில் ஒரு சின்ன மிஸ்டேக் கூட நடக்கிறதே இல்லை. அந்த மாதிரி நம்ம திருச்சபை மக்கள் வாழணும்னு ஆண்டவர் விரும்புகிறாரு. அல்லேலூயா. ஆகவே தான் சிந்தனையில் ஆரம்பித்தோம். நம்ம
7 விஷயங்களை நம்ம உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். சிந்தனை மண்டலம் இருக்கிறது, இந்த பரமண்டலங்கள் என்றதான வார்த்தையில். இரண்டாவது என்ன இருக்குனாக்கா, ஆசீர்வாத மண்டலம் இருக்குது, பெருக்கத்தின் மண்டலம் இருக்குது, தீர்மானிக்கும் மண்டலம் இருக்குது. அடுத்தது இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னாக்கா, வெளிப்பாடுகளின் மண்டலங்கள் இருக்குது. இன்றைக்கு பார்க்க போகிற மண்டலம்னா கிருபையின் மண்டலம். என்ன மண்டலம்? கிரேஸ் ரில்லிம், கிருபையின் மண்டலம். எல்லாரும் சொல்லுங்க. இந்த வார்த்தை தெரியாத கிறிஸ்தவர்களே இருக்க முடியாது. கிரேஸ், கிருபை என்றதை அந்த வார்த்தை தெரியாதவர்களே இருக்க மாட்டாங்க. அப்போ இந்த கிருபைனா என்னன்னு ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் டெஃபினேஷன் பார்க்கலாம். தமிழ் வேதாகமத்தில் கிருபை என்ற வார்த்தை 333 இடங்களில் வருது. கிருபை என்ற வார்த்தை 333 இடங்களில் வருது. கிருபை என்ற வார்த்தை, இந்த கிருபை என்ற வார்த்தை பைபிளில் எங்கே வருதுன்னு சொன்னால், ஆதியாகமம் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வருது. ஆதியாகமம் புஸ்தகம், தமிழ் வேதாகமத்தில் ஆதியாகமம் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில், நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது அப்படின்னு இருக்கு. ஆனால் ஆங்கில வேதாகமத்தில் கிருபை என்ற வார்த்தை எங்கே ஃபஸ்ட்டு வருகிறதுனா, ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வருகிறது. அவன் போவாசனுடைய வயல்வெளிக்கு இந்த தானியங்களை சேகரிக்க போவான். அப்போ அவருடைய பார்வையில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் அப்படின்ற வார்த்தை, ஐ ஷால் ஃபைண்ட் கிரேஸ் என்ற வார்த்தை ஃபஸ்ட்டு முறையாக பழைய ஏற்பாட்டில் பயன்படுத்தப்படுகிறது. ஏன் இப்படி வித்தியாசம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். அல்லேலூயா. என்னென்னா, மொழிபெயர்ப்பில் நிறைய விஷயம் இருக்குது. ஒவ்வொரு மொழிக்கும் இலக்கணம் வித்தியாசப்படும், ஆகவே பொருள் வித்தியாசப்படும். அந்த பொருளை மொழிபெயர்க்கிறவர்கள் புரிந்து கொள்ளும் விதம் வித்தியாசப்படும், ஆகவே தான் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். அல்லேலூயா. அதுக்கு தான் நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால், மூல மொழியில் என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். கிருபைனா மூல மொழியில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தாக்கா, அதுக்கு ஹென் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. லெட்டர், ஹெப்ரே லெட்டர் ஹேவும் நூன் என்ற வார்த்தையும் பயன்படுத்தப்படுகிறது. ஹென் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னால், அதுக்கு நிறைய வார்த்தைகள் ஆங்கிலத்துக்கு வருகிறது. ஒன்று கிரேஸ்ன்னு வருது, இன்னொன்று ஃபேவர்னு வருது, இன்னொன்று கிரேசியஸ்ன்னு வருது. இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் வருது. தமிழில் சொல்லப்போனால் அன்பு, தயவு, இரக்கம், இது எல்லாத்துக்குமே இந்த கிருபை என்ற வார்த்தையை போட்டுட்டாங்க, தனித்தனியாக பிரிக்கலை. இப்போ நோவாவுக்கோ தேவனுடைய கண்களில் கிருபை கிடைத்ததுன்னு போட்டிருக்கு. ஆனால் ஆங்கிலத்தில் நோவாவுக்கோ தேவனுடைய கண்களில் இரக்கம் கிடைத்ததுன்னு போட்டிருக்கு. அங்கே ஃபேவர் என்ற வார்த்தை பயன்படுது, கிரேஸ் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படவில்லை. ஆனால் மூல மொழியில் ஹென் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. அல்லேலூயா. சரி, இதெல்லாம் நம்ம ஸ்டடி பண்ணக்குள்ளே கிடைச்சதான கலெக்ஷன். இதை உங்களுக்கு பிரசங்கமாக பண்ண முடியாது. நீங்கள் என்ன செய்யணும்? பைபிளை ஸ்டடி பண்ணணும், ஆராய்ச்சி பண்ணணும். நீங்கள் சபையில் இருக்க ஒவ்வொருவரும் ஒரு வேதாகம ஆராய்ச்சியாளராக காணப்பட வேண்டும். அல்லேலூயா. ஆகவே இந்த முதலாவது நாம் ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்வோம். புலம்பலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே. நாம் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. இங்கேயும் அந்த நூன் ஹென் என்ற வார்த்தை, இரக்கங்களுக்கு என்ன கிடையாது? முடிவு கிடையாது. அப்போ தேவனுடைய இரக்கங்களினால, தேவனுடைய அன்பினால நிரம்பி இருக்கிற ஒரு மண்டலம் தான் கிருபையின் மண்டலம். இந்த கிருபையின் மண்டலம்ன்றதுக்கு அந்த ரிலிம் என்ற ஆங்கில வார்த்தைக்கு மண்டலம் அப்படின்ற வார்த்தை, ஆளுகை செய்யும் பகுதி என்ற வார்த்தை, ராஜ்யம் என்ற வார்த்தையெல்லாம் பயன்படுத்தப்படுகிறது. இதெல்லாம் நீங்கள் கம்பேர் பண்ணி தான் இந்த செய்தியை திரும்ப திரும்ப கேட்கணும். கிட்டத்தட்ட ஒரு 8 செய்திகள் இருக்குது இதை சார்ந்தது. திரும்ப திரும்ப நீங்கள் கேட்க வேண்டிய செய்தி இவைகள் தான், நீங்கள் வளரவே விரும்பினால். அல்லேலூயா. அப்போ இங்கே நம்ம பார்த்துருக்கு, நாம் நிற்கதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் விழாமல் இருப்பதும் யாருடைய கிருபை?
அவருடைய கிருபை, அவருடைய இரக்கங்களுக்கு என்ன கிடையாது, எண்ட்லெஸ் ஃபேவர். அப்போ பொதுவாக கிருபைக்கு ஒரு விளக்கம் சொல்லுவாங்க, அன்மெரிட்டட் ஃபேவர். தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னா, தகுதி இல்லாதவன் மீது காட்டப்படும் இரக்கம் அப்படின்னு மொழிபெயர்ப்பாங்க. இது கிருபைக்கான முழுமையான அர்த்தம் கிடையாது. இதனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னால், மனந்திரும்புகிற ஒரு பாவிக்கு தேவன் கண்டிஷன் இல்லாமல் மன்னிப்பை கொடுக்கிறார். அதான் அன்மெரிட்டட் ஃபேவர். ஃபார் ஹூம் த சின்னர். யாருக்கு கொடுக்கிறார்? பாவிக்கு காட்டுகிறார். ஏன் பாவிக்கு காட்டுகிறார்? அவன் மனம் திரும்புகிறதுனால அவனுக்கு ஒரு ஃபேவரை கொடுக்கிறாரு. அந்த ஃபேவருக்கு பெயர் தான் கிருபை. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இந்த கிருபை எதுக்கு? கிருபைக்கு இன்னொரு அர்த்தத்தை உங்களுக்கு சொல்கிறேன். அது என்னன்னு சொன்னாக்கா, நல்லா கவனிங்க. அதனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னால், இப்போ பாருங்கள், இப்போ எனக்கு ஒரு பலன் இருக்கிறது, மனுஷனுக்கு ஒரு பலன் இருக்குது இல்லையா? இப்போ மனுஷனை சொல்லும்போது பார்த்தா மஸ்குலின் ஜென்டர்னு சொல்லுவாங்க. ஆண்பால் அப்படின்றதுக்கு ஆங்கிலத்தில் என்ன சொல்கிறாங்க? மஸ்குலின் ஜென்டர். என்ன? மசூல்ஸ் இருக்கிறவங்க. இப்போ ஒரு மனுஷனுடைய பவர் எதில் காட்டுறான்? மசிலில் காட்டுறான். அப்போ மென் பவர். இப்போ கிரேஸ் என்றது என்னென்னா காட்ஸ் பவர், காட்ஸுடைய ஸ்ட்ரென்த், காட்ஸுடைய பவர், காட்ஸுடைய எபிலிட்டி. இதுதான் கிரேஸுக்கு அர்த்தம். அப்போ அது தமிழ் எப்படி சொல்லணும்னா, தேவனின் செயல்திறன் அளிக்கும் வல்லமை. சொல்லுங்க, தேவனின் செயல்திறன் அளிக்கும் வல்லமை. சத்தமா சொல்லுங்க, தேவனின் செயல்திறன் அளிக்கும் வல்லமை. அதுக்கு பேர் தான் கிருபை. இப்படி கூட சொல்லலாம், செயல்திறன் அளிக்கும் தேவனின் வல்லமை. சொல்லுங்க, செயல்திறன் அளிக்கும் தேவனின் வல்லமை. இப்போ கிருபைனா என்ன? செயல்திறன் அளிக்கும். சத்தமா சொல்லுங்க சகோதரர், சொல்லுங்க பார்க்கலாம். வெரி குட். இன்னும் கொஞ்சம் சத்தமா சொல்லுங்களேன். நீங்க சொல்லுங்க. அப்படின்னா என்ன? கிருபை. இப்போ என்னுடைய மனிதனுடைய பவர்னு ஒன்று இருக்குது, காட்ஸுடைய பவர்னு இருக்குது. இதுக்கு என்ன சொல்கிறோம்? அவருடைய திறன்னு சொல்கிறோம். இப்போ எனக்கு ஒரு பவர் இருக்குன்னா அதுக்கு பேர் என்ன? அவருடைய திறன், திறன் மேம்பாடு, திறன் வெளிப்பாடு எல்லாம் சொல்கிறோம். இப்போ காடுக்கு ஒரு பவர் இருக்குது, திறன் இருக்குது, அதுக்கு பேர் கிருபை. ஏன் அந்த கிருபை வச்சிருக்காருன்னா, நம்மால் செய்ய முடியாததை செய்ய முடியாதுன்னு ஒத்துக்கும் பொழுது we surrender our strength to God, we receive God's strength in our life. நம்மால் முடியாத விஷயங்களை செய்வதற்கு நாம் நினைக்கும் பொழுது நம்முடைய பலனை தேவனிடத்தில் கொடுத்து விட்டு தேவனின் பலனை பெற்றுக்கொள்கிறோம். அதுதான் கிருபை. கரங்களை தட்டி கர்த்தரை மையப்படுத்துவோமா? அல்லேலூயா. அப்போ எப்பொழுதுமே கிரேஸ் என்பது எப்போ கிடைக்கும் சொன்னால், நாம் நம்முடையதை கொடுத்துடணும். எப்படி ஒரு மனுஷன் நான் பாவின்னு மனம் திரும்பும் பொழுது தேவனுடைய அன்மெரிட்டட் ஃபேவர் அவனை நீதிமானாய் மாற்றுகிறதோ, அதே போல் தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரே இது என்னால் முடியாது என்று சொல்லும்பொழுது நம்முடைய திறனை அவரிடத்தில் கொடுத்துக்கிறோம், அவருடைய திறனை நம்ம பெற்றுக்கொள்கிறோம். இது டிவைன் எக்ஸ்சேஞ்ச், தெய்வீக பரிமாற்றம். எப்படி ஒரு பாவியாக இருந்த மனிதன் அடுத்த செகண்ட் மனம் திரும்பி ஏற்றுக்கொள்ளும் பொழுது எப்படி நீதிமானாக்கப்படுகிறானோ, அதே போல் நம்மால் முடியாத விஷயங்களை தேவனிடத்தில் சொல்லும்பொழுது நம்முடைய எல்லாத்தையும் அவர் வாங்கிட்டு அவர் ஒரு எபிலிட்டி கொடுக்குறாரு பாருங்க. அது கிடைச்ச உடனே அது பாசிபிளாக மாறும். அதுக்கு பேர் தான் என்னது? கிருபை. கிருபை எதற்காகனா தேவனை போல் மாறுவதற்காகவும் தேவனுக்காக நாம் காரியங்களை செய்து நிறைவேற்றுவதற்காகவும் பூமியிலே கொடுக்கப்படுகிற தேவனுடைய பலன், அதுக்கு பேர் தான் கிருபை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் கிருபை பற்றி பேசாதவர்களே கிடையாது. கிருபை ரொம்ப ஆழமான ஒரு விஷயம். அந்த கிருபையில் 7 படிகள் இருக்கிறதாக சொல்லுகிறார்கள். அதில் நம்ம கிருபையின் மேல் கிருபை பெற்றுக்கொண்டே போக வேண்டும். ஒரு பாவியின் மீது காட்டப்படுகிற அந்த கிருபையின் அளவு வேறு, எதிர்பார்ப்பு வேறு. அதே ஊழியம் செய்கிற பவுல் பாருங்க, கிருபையின் உச்சகட்டத்துக்கு போகிறார். அவர் சொல்றாரு,
ஆண்டவரே என் சரீரத்தில் ஒரு முள் இருக்குது, அதை நீங்கள் எடுத்து போடுங்க அப்படின்னு கேட்கும்பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு, ஓகே ஓகே நீ பெரிய ஊழியக்காரன்ப்பா, நான் வந்து முள் எடுத்துருன்னு சொல்லலை. அவர் என்ன சொல்கிறாரு, பவுலே என் கிருபை பலவீனத்திலே, அதாவது முள்ளை எடுக்கிறதுக்கு பதிலாக முள்ளை தாங்கிறதுக்குரிய எபிலிட்டி கொடுக்குறாரு பாருங்க. அங்கேயும் கிரேஸ் தான் பயன்படுத்தப்படுகிறது, கிருபை என்ற வார்த்தை தான் பயன்படுத்து. அப்போ பாவிக்கு காட்டக்கூடிய கிருபையின் விதம் வேறு, அளவு வேறு. ஊழியம் செய்கிற பவுலுக்கு காட்டப்படுகிற அளவு வேறு. அப்போ இதில் அதனால தான் கிருபையின் மேல் கிருபை அடையணும், கிருபையின் மேல் கிருபை பெற்றுக்கொண்டே போகணும்னா நம்முடைய சொந்த எல்லாவற்றையும் சரண்டர் பண்ணிட்டு தான் அப்பப்போ அவர்கிட்ட இருந்து ரிசீவ் பண்ணணும். அல்லேலூயா, அல்லேலூயா. கிருபை கிரியை செய்வதனால் வருகிறது அல்ல. சொல்லுங்க, கிருபை கிரிகை செய்வதனால் வருவதல்ல. சரி, அப்போ இந்த அர்த்தத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு கிருபையை குறித்து படிச்சிங்கன்னா தான் புரியும். ரோமர் 4ஆம் அதிகாரத்தை என்னோடு கூட எடுத்துக்கொள்ளுங்கள். ரோமர் சாப்டர் 4, ரோமர் சாப்டர் 4 நன்றை கவனியுங்கள். ரோமர் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை கவனிங்க. நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம் மாம்சத்தின்படி எண்ணத்தை கண்டடைந்தான் என்று சொல்லுவோம். சரி, இது புரியாது. 2ஆம் வசனத்தை கவனிங்க. ஆபிரகாம் கிரியையினாலே நீதிமானாக்கப்பட்டானாகில் மேன்மை பாராட்ட ஏது உண்டு, வழி உண்டு. ஆகிலும் தேவனுக்குன்பாக மேன்மை பாராட்ட ஏதுவில்லை. ஒரு கிரிகை செய்து அதனால் ஒரு பலன் வந்தால் அதுக்கு கிருபைன்னு பேர் கிடையாது, அதுக்கு கூலி வாங்கியிருக்காங்கன்னு பேர். நான் ஒரு வேலை செய்கிறேன், எனக்கு சம்பளம் கிடைக்குது. ஆனால் ஒரு வேலையும் செய்யலை, நான் பாவின்னு சொன்னதுனால, மனம் திரும்பினதுனால என்னை ஒருத்தர் நீதிமான் ஆக்கிட்டாரு. அப்போ கிரிகை செய்தால் வர்றது என்ன கிடையாது, கிருபை கிடையாது. இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக நான் வாசிக்கிறேன், கவனிங்க. வேதவசனம் என்ன வாக்கியம் என்ன சொல்லுகிறது? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு தேவ நீதியாக எண்ணப்பட்டது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்த வசனத்தை கவனிங்க. கிரிகை செய்கிறவனுக்கு வருகிற கூலி கிருபை எண்ணப்படாமல் கடன் எண்ணப்படும். வேலை செஞ்சால் சம்பளம் கொடுத்தாகணும், ஆனால் எல்லாருக்கும் கிருபை கொடுத்தாகணும்னு கிடையாது. அவர் பார்த்து கொடுக்கறது. யாருக்கு கொடுக்குறாரு? மனம் திரும்பணும் கொடுக்குறாரு. தாம் பலத்தை கொடுத்துட்டவனுக்கு அவர் பலத்தை கொடுக்குறாரு, அவரை நம்புறவனுக்கு அவர் பலத்தை கொடுக்குறாரு, நீ அவரை முழுவதும் சார்ந்து கொள்றவங்கள அவர் தமது கிருபையை கொடுக்குறாரு. இது டிவைன் எக்ஸ்சேஞ்ச். அல்லேலூயா. இதுதான், இப்படி தான் நீங்கள் வந்து இந்த கிருபையை புரிந்து கொள்ளணும். அதுக்கு கீழே இருக்கிற வசனத்தை பாருங்கள். அந்தபடி 6ஆம் வசனம், அந்தபடி கிரிகைகள் இல்லாமல் தேவனாலே நீதிமான் என்று எண்ணப்படுகிற மனுஷனுடைய பாக்கியத்தை காண்பிக்கும் பொருட்டு அவருடைய ஃபேவர் என்ன, அவருடைய கிரேஸ் என்ன, அவர் நம் மீது வைத்திருக்க இரக்கம் என்னன்னு காண்பிக்கிறதுக்காக தான் கிருபையை வச்சிருக்காரே தவிர நீங்கள் கிரியை செய்ததுனால நான் வந்துச்சு. சிலர் சொல்லுவாங்க, நான் ஜெபிச்சேன் பாருங்க, ஆண்டவர் அற்புதம் செய்தார். அப்போ கிருபை இங்கே அடிபட்டு போது ப்ரேயர் ஒர்க் ஆகவும் அதுக்கு ரிசல்ட்டு நீங்கள் கேட்டது கிடைச்சதாகவும் இருக்கும். அல்லேலூயா. அப்போ எப்படி ப்ரேயர் பண்ணக்கூடாதா அப்படின்னா இல்லை, ப்ரேயர் பண்ணணும். ப்ரேயர் பண்ணிட்டு சொல்லணும், ஆண்டவரே நான் ஜெபிச்சதுனால இல்லை, ஆண்டவரே நீங்கள் இறக்கம் வச்சதுனால இது கிடைச்சது. அல்லேலூயா. எல்லா காரியத்தையும் செஞ்சு ஆண்டவரே சொல்கிறாரு, தம்முடைய ஊழியக்காரர்களுக்கு சொல்லியிருக்கிறார், விசுவாசிகள் சொல்லியிருக்கிறார், நீங்கள் எல்லாத்தையும் செஞ்ச பிறகு நான் அபிப்பிரயோஜனமான ஊழியக்காரன், செய்ய வேண்டிய கடமையை மட்டும்தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லுங்கன்னே நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார். எப்பயுமே உங்கள் ஜெபத்தை மேன்மைப்படுத்தக்கூடாது, உங்கள் உபவாசத்தை மேன்மைப்படுத்தக்கூடாது, உங்களுடைய நீதியை மேன்மைப்படுத்தக்கூடாது, நீங்கள் கர்த்தருக்கு கொடுத்ததை மேன்மைப்படுத்தக்கூடாது. இதையெல்லாம் செய்யணும், ஆனால் மேன்மைப்படுத்தக்கூடாது. சொல்லணும், நான் செய்ய வேண்டிய கடமையை செஞ்சேன், அதை வச்சு இந்த ஆசீர்வாதம் கிடைக்கல, அவர் என் மீது வைத்திருந்த கிருபையினால் இந்த ஆசீர்வாதம் கிடைத்தது. கரங்களை தட்டி ஹல்லேலூயா. அப்போ மகிமை அங்கே போக 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 மீண்டும் கிருபைக்கு மேலே கிருபை நமக்கு கொடுப்பாரு. அல்லேலூயா. இப்போ இன்றைக்கி இங்கே வந்து நிற்கிறது கூட எனக்கு பலனே இல்லை, 2 காலம் பயங்கரமாக வலிச்சிட்டு இருந்துச்சு. அப்போ நான் சொன்னேன், ஆண்டவரே போய் நின்று பிரசங்கம் பண்ணுறதுக்கு கிருபை கொடுங்கன்னு சொல்லி சொன்னேன். இப்போ நான் ஜெபிச்சதுனால இங்கே நிற்கலை, அவர் அந்த ஜெபத்தை கேட்டதுனால இங்கே நிற்கிறேன்.
கேட்காம போகிறதும் அவருக்கு முடியும், கேட்கறதுக்கும் அவருக்கு முடியும். ஆனால் ஒரு தாழ்மையான இருதயத்தோடு அவருக்கு மகிமை செலுத்தணும்னு நினச்சி ஜெபிச்சாதான் அதுக்கு ரிசல்ட் சரியாக இருக்கும், மகிமை அங்கே போகும். அல்லேலூயா. எப்பயுமே மகிமை எங்கே போகணும்? அங்கே போகணும். எங்கே போகணும்? சாட்சி சொல்லும்போது நான் ஜெபித்தேன், நான் உபவாசித்தேன், நான் கொடுத்தேன், ஆகவே கர்த்தர் என்ன. நோ, ஸ்டாப் இட். யாருக்கு மகிமை செலுத்தணும்? கர்த்தருக்கே செலுத்தணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, அப்போ கிருபைனா என்ன? செயல்திறன் அளிக்கும் தேவனின் வல்லமை. ஒரு பாவியால் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஆகவே பாவிக்கு ஒரு செயல்திறன் அளிக்கும் வல்லமை. என்னுடைய எபிலிட்டியை அவர்கிட்ட கொடுத்துட்டு அவருடைய எபிலிட்டியை நான் எடுத்துக்கிறேன். அவருடைய செயல்திறன் அளிக்கும் வல்லமையை எனக்கு கிடைக்குது. ஆகவே அவர் வாழ்ந்த வாழ்க்கையை நான் வாழ்கிறேன். அவர் பேசுனது போல் என்னால் பேச முடியாது. அவர்கிட்ட இருந்து கிருபை, செயல்திறன் அளிக்கும் வல்லமை எனக்கு கிடைக்கிறதுனால அவர் மாதிரி நான் பேச முடியுது. அவரை மாதிரி நான் ஜெபிக்க முடியாது. ஆனால் என்னுடைய எல்லாவற்றையும் சரண்டர் பண்ணதுனால அவர் எனக்கு செயல்திறன் அளிக்கும் வல்லமையை கொடுக்கிறார் ஜெபிப்பதற்கு. ஆகவே அவரை போல ஜெபிக்க முடிகிறது. இதை தான் நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும். தகுதியிட்டம் மீது காட்டப்படும் இரக்கம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி வேணா இருந்தாலும் அவர் அப்படியே கிருபை கொடுப்பாருன்னு காலத்தை ஓட்டக்கூடாது. தட் இஸ் நாட் கிரேஸ். அதற்காக கிருபை கொடுக்கப்படவில்லை. நீங்கள் ரோமருக்கு எழுதின நிருபத்தில் நீங்கள் ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்து கொள்ளணும். why God granted grace to us. நமக்கு ஏன் கர்த்தர் கிருபையை கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னால், வளர்ச்சி அடைவதற்காக, அவரை போல் மாறுவதற்காக தவிர பாவத்தில் நிலைப்பதற்காக அல்ல, மன்னிப்பு வாங்கிக்கலாம் சொல்லி தவறு செய்வதற்காக அல்ல. வாசிங்கள் 6ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம் ரோமருக்கு எழுதின நிருபத்தில். ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படி பாவத்தில் நிலை நிற்கலாம் என்று சொல்லலாமா? கர்த்தர் கிருபை கொடுப்பாருன்ட்டு இந்த பிகினிங் ஸ்டேஜில் நிற்கிற ஒரு சின்னர், பாவத்தை மன்னிச்சிட்டார்ல, ஏகப்பட்ட பாவம் செஞ்சப்பா, இயேசுவே நான் மனம் திரும்புகிறேன், என்னை ஒப்பு கொடுக்குறேன், என்னை மன்னிங்கன்னு கேட்டவன மன்னிச்சிட்டாருப்பா, அப்போ என்ன இதே ரூட்டில் நம்ம பயணிச்சுக்கிட்டே இருக்கலாமே வாழ்நாள் முழுன்னு அவன் முடிவு பண்ணுறான். அதனால தான் பவுல் டக்குன்னு ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. ஒருத்தன் கிருபை மன்னிப்பை வாங்கிட்ட பிறகு மறுபடியும் பாவம் செய்து பாவத்தில் நிலைச்சிருந்தா கிருபை வரும் அப்படின்னு என்ன செய்யக்கூடாதா? சொல்லவே கூடாது அப்படின்னு போட்டு என்ன சொல்கிறாரு? சொல்லலாமா அப்படின்னு கேட்டு பதில் அவர் என்ன சொல்கிறாரு? கூடாது. உங்கள் வாழ்க்கையில் கவனிங்க, கிருபை மன்னிப்பை வாங்குவதற்காக பயன்படுத்தினால் நீங்கள் அங்கேயே ஆரம்பித்த இடத்துல நின்றுட்டுருக்கீங்கன்னு அர்த்தம். உங்கள் வாழ்க்கையில் இது வரைக்கும் மன்னிப்பையே வாங்கிட்டு இருந்தீங்கன்னா யூ ஆர் அட் த பிகினிங் ஸ்டேஜ். யூ ஆர் நாட் நேவிகேட் ஃப்ரம் த ஸ்டேஜ் டு த டெஸ்டினேஷன். நீங்கள் அந்த லக்கை நோக்கி இன்னும் பயணத்தையே ஆரம்பிக்கலைன்னு அர்த்தம். அப்புறம் எப்படி ஆவிக்குரிய யுத்தத்தை பண்ணுறது? மாம்சத்தோடு ரத்தத்தோடு அல்லன்னு இருக்குது. மாம்ச சிந்தையோடும் ரத்தத்தில் இருக்கட்டும், ஜெனட்டிக்கலாகவே நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்கன்னா உலகத்தாருக்கு உங்களுக்கும் வித்தியாசமே கிடையாது. அப்போ நீங்கள் பிகினிங் ஸ்டேஜில் நிற்கிறீங்க. மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாகிற ஸ்டேஜுக்கு இன்னும் வரலன்னு அர்த்தம். ஆகவே இந்த ஃபர்கிவ்னஸ் எப்போ வரும்னா, ரிப்பண்டன்ஸுக்கு பிறகு தான் ஃபர்கிவ்னஸ் வரும். மனம் திரும்புதலுக்கு அடுத்தது தான் மன்னிப்பு வருமே தவிர, மன்னிப்பு நீ செஞ்சுக்கிட்டே இரு, நான் பின்னாடி வந்து உனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன்னு சொல்ல மாட்டார். அல்லேலூயா. ஏன்னா அவருடைய நோக்கம் என்னன்னா, நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தராய் இருங்கள் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. சரி, இப்போ அப்போஸ்தலர் நடபடிகள் 14ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தை கவனிங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அதில் கிருபை எதற்காக கொடுக்கப்படுகிறது அப்படின்னா, வசனத்தை சொல்லுவதற்காக கொடுக்கப்படுகிறது. 14:3 நானே வாசிக்கிறேன், நீங்கள் கவனிங்க. ஏன்னா இங்கே பதிவு செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். 14:3 அவர்கள் அங்கே அநேக நாள் சஞ்சரித்து கர்த்தரை முன்னிட்டு தைரியமுள்ளவர்களாய் போதகம் பண்ணினார்கள். அவர் தமது கிருபையுள்ள வசனத்திற்கு சாட்சியாக அடையாளங்களும் அற்புதங்களும் அவர்கள் கையினாலே செய்யப்படும்படி அனுக்கிரகம் பண்ணினார். வேத வசனத்தை போதிக்கிறதுக்கு கிருபை கொடுக்கப்படுகிறது. நீங்கள் எத்தனை பேர் வசனத்தை எடுத்து மற்றவங்களுக்கு சொல்கிறீங்க பாருங்கள். நீங்கள் நினைக்கலாம்,
எப்படி எனக்கு காஸ்பல் சொல்கிறது, எப்படி நான் வேத்தை போதிக்கிறது, எனக்கு அதெல்லாம் தகுதி இல்லைன்னு சொல்லலாம். தகுதி இல்லைன்னு சொல்கிறது உண்மையாக இருக்கலாம். அப்போ நீங்கள் என்ன செய்யணும், அந்த தகுதியின்மை யார்கிட்ட கொடுத்துடணும், யார்கிட்ட கொடுத்துடணும், ஆண்டவர்கிட்ட கொடுத்துட்டு அவருடைய செயல்திறன் அளிக்கும் வல்லமையை உங்ககிட்ட வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் வாயை மட்டும் திறப்பீங்க, வசனம் தானாகவே வெளியே வரும். நிறைய பேருக்கு அந்த அனுபவம் இருக்குது. எத்தனை பேருக்கு இருக்குது? கை வர்த்திக்காம. நீங்கள் வாயை திறந்துருப்பீங்க, தானாகவே சுவிசேஷம் போகும். வாயை திறப்பீங்க, தானாக வசனம் போகும். அது அவருடைய செயல்திறனுக்கு வல்லமை. இதே தான் சுவிசேஷத்துக்கும் மாத்திரமல்ல, அற்புதம் அடையாளங்களுக்கும் அதுதான். வசனத்தை சொன்னால் அற்புதம் அடையாளம் தானாக ஃபாலோ ஆகும். வசனத்தை சொல்லுவதற்கு கிருபையை கேளுங்க. நீங்கள் ஒரு 3 ஆண்டுகள் ஒரு கிறிஸ்துவ விசுவாசியாக இருப்பீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு சிறு குழுவுக்கு வசனத்தை சொல்லி கொடுக்குற ஒரு ஆசிரியராக மாறுங்க. பாஸ்டர் தான்ப்பா நல்லா டீச்சிங் பண்ணுவார், நமக்கெல்லாம் வராதுன்னு சொல்லாதீங்க. கிருபை இருக்குது, காத்திருக்கு உங்களுக்காக. அவருடைய செயல்திறன் நாளைக்கு வல்லமை கேளுங்க, அவர் உங்களுக்கு ஷிஃப்ட் பண்ணுவார். டிவைன் எக்ஸ்சேஞ்சு கிடைக்கும், டிவைன் ஷிஃப்ட் கிடைக்கும். அதை வாங்கி பயன்படுத்துங்க. நீங்கள் எம்டி ஜாராக உட்காந்துட்டு இருக்காதீங்க. இவ்வளோ நாள் இருந்தது போதும், நிரப்பும் ஆண்டவர் என்று கேளுங்க. ஹீ வில் ஃபில் வித் ஹிஸ் எபிலிட்டி இன் யுவர் லைஃப். உங்கள் வாழ்க்கை முழுவதும் அவருடைய திறன்களினாலே நிரப்புவார். அதுதான் தேவனுடைய கிருபை. அப்போ வசனத்தை சொன்னார்கள், அதற்கு தேவன் கிருபையை கொடுத்தார். 20ஆம் அதிகாரத்தில் 32ஆம் வசனத்தை கூட கவனிங்க. 20ஆம் அதிகாரத்தில் 32ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனிங்க. 32. இப்பொழுதும் சகோதரரே, நீங்கள் பக்தி விருத்தி அடையவும் பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்குள்ளும் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கவும் வல்லவராய் இருக்கிற தேவனுக்கும் அவருடைய கிருபையுள்ள வசனத்துக்கு உங்களை ஒப்புவிக்கிறேன். நல்லா கவனிங்க, இந்த கிருபை ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கிருபையை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு நிறைய பேர் தப்பாக பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. அதுக்காக கிருபை கொடுக்கப்படவில்லை. இங்கே என்னத்துக்காக கொடுக்கப்பட்டிருக்கு? என்னோட கொடுத்து எல்லாரும் சொல்லுங்க. இப்பொழுதும் சகோதரரே, நீங்கள் எதுக்கு எடிஃபிகேஷன் இருக்கணும். நேற்று இருந்த மாதிரி இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை இருக்கக்கூடாது. ஒரு சின்ன வளர்ச்சியாச்சு இருக்கணும், ஒரு சின்ன மாற்றமாச்சு இருக்கணும். விதையை பூமியில் விதைச்சிட்டா 3ஆவது நாள் போய் பார்க்குறோம், என்ன செய்யுது? இந்த பட்ஸ் வெளியே வந்திருக்கு. அப்புறம் பார்த்தாக்கா 2 இலை வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு ஸ்டெம் வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா கொஞ்சம் ஹைட் வளர்ந்துருக்கு. பார்த்தீங்கன்னா 1 மாதத்தில் அழகான செடியாக மாறுது, பூக்குது, காய்க்குது, கனி கொடுக்குது. பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒவ்வொரு நாளும் ஒரு வளர்ச்சி, ஒரு செடி கொடுக்கணும்னு சொன்னால் கொடுக்கறதுல மகிழ்ச்சியாக இருக்குன்னா, நம்ம ஒவ்வொரு நாளும் பக்தி விருத்தி அடைவதில் தான் தேவன் சந்தோஷப்படுகிறார். அந்த பக்தி விருத்தி அடைவதற்காக தான் கிருபை கொடுக்கிறார். அவருடைய செயல்திறன் அளிக்கும் வல்லமையை கொடுக்கிறார். கொஞ்ச நாளைக்கு கிருபைன்ற வார்த்தைக்கு பதிலாக என்ன செய்யுங்க, அவருடைய செயல்திறன் அளிக்கும் வல்லமைன்னு போடுங்க. போட்டு படித்து பாருங்க. என்னால் முடியாது, அவரால் முடியும். அதனால தான் பவுல் சொல்றாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பவுலுக்கு ஒரு குறை இருந்துச்சு. அவரே சொல்றாரு, என் மாம்சத்தில் ஒரு முள் இருக்குன்றார்ல, அதை பல விதத்தில் நிறைய பேர் எக்ஸ்பிளைன் பண்ணாலும் ஒரு சிலர் சொல்கிற கருத்தை உங்களுக்கு சொல்கிறேன். அவர் என்னன்னா, அவருடைய கண்ணில் எப்போவுமே தண்ணி ஒழிக்கிட்டே இருக்குமா. இந்த ஒரு கொசு இருக்குது பார்த்தீங்களா, சின்ன கொசு, கண்ணு வலி கொசு பார்த்தீங்களா, சுற்றிக்கிட்டே இருக்குமா. அவர் கண்ணுலேருந்து அது ஸ்மெல் வரும், அந்த தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும். படிக்க முடியுமா? பெரிய படிப்பாளி. அந்த காலத்து ஐஏஎஸ் யார்? பரிசுத்த அப்போஸ்தலர் கமாலியல் பாதத்தில் படித்தவர். எபேசில் இருக்கிற பெரிய பாடசாலையில் தரமான மாணவனாக உருவாக்கப்பட்டவர். ரிலீஜன் எடுத்துக்கிட்டிங்கன்னா யூத மதத்தில் பயங்கர தீவிரம். முதல் 5 புத்தகத்தை மனப்பாடமாய் சொல்லக்கூடிய கெப்பாசிட்டி உள்ளவர். படிப்பில் ஆர்வம் உள்ளவர்களுக்கு ஒரு பெரிய என்னென்ன, கண்ணுல இருந்து ஒழுகிட்டு இருக்கு. அப்படியும் படிக்கிறார் மனுஷன். எடுத்து போட்டால் நல்லா படிக்கலாமே, பரவாயில்ல படி, கிருபை தரேன். அவரால் முடியாததை அவர் மூலமாக படிக்க வச்சார் பாருங்க. படிக்க வச்சது மட்டும் இல்லை, எழுதும்போது எவ்வளோ சிரமம் இருக்கும். தண்ணி ஒழுகிட்டே இருந்தால் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அந்த ஒழுகிட்டு இருக்கும் பொழுதும் 14 நிருபங்களை எழுதினார் பாருங்க. அதுதான் அவர் செயல்திறன் அளிக்கும் வல்லமை. அந்த வல்லமை கர்த்தர் உங்களுக்கு தருவார். உங்களால் முடியாததை உங்கள் மூலமாக செய்து முடிக்க அவருடைய செயல்திறன் அளிக்கும் வல்லமை இன்றைக்கு உங்களை நிரப்புகிறது. Come from your ability to his ability.
உங்களுடைய திறமையிலிருந்து அவருடைய திறனுக்கு மாறுங்கள். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதான இன்னொரு பக்தி விருத்தி, அடுத்தது வசனத்தை கவனிச்சிங்க சொன்னால், அடுத்த வார்த்தையை கவனிங்க. பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்குள்ளும் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கவும். பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குன்னு ஒரு சுதந்திரம் வச்சிருக்காரு, இன்ஹெரிட்டன்ஸ் வச்சிருக்காரு, ஒரு சொத்து வச்சிருக்கிறாரு. அந்த சொத்துல நீங்க பார்ட்னரா மாறுவீங்க. அல்லேலூயா. பக்தி விருத்தி அடையணும். ரெண்டாவது, பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில், சொத்துல உங்களுக்கு பங்கு கிடைக்கணும். அல்லேலூயா. அடுத்தது என்ன போட்டிருக்கு? வல்லவராகிய தேவனுக்கு அவருடைய கிருபையுள்ள வசனத்திற்கு உங்களை ஒப்புவிக்கிறேன். பவுல் எப்பயும் பிரசங்கம் பண்ணிட்டு அந்த வசனத்துக்கு மக்களை ஒப்பு கொடுத்துட்டு, இந்த வசனம் இவர்களை ஆளுகை சீட்டுன்னு சொல்லிட்டு அடுத்த ஊருக்கு போய் மிஷினரியா போயிடுவார். நான் ஏன் மறுபடியும் வசனத்தை திரும்ப திரும்ப கேளுங்கன்னு சொல்கிறேன்னா, அதுதான் உங்களுடைய வளர்ச்சிக்கு ஏற்ற ஆகாரம். வசனத்துக்கு ஒப்பு கொடுத்து, இப்போ நான் பிரசங்கம் பண்ணுறேன், இந்த வசனத்தை நீங்கள் கேட்குறீங்க, ஆன்லைனில் கேட்குறாங்க, வசனத்துக்கு கேட்குறவர்களை ஒப்பு கொடுத்துட்டு அடுத்தது நான் ஆண்டவரை நீங்கள் பேசுனீங்க, அந்த வசனத்துக்கு உம்முடைய மக்களை ஒப்பு கொடுத்துட்டு அவங்க உம்முடைய வழியிலே நடக்கட்டும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஒப்பு கொடுத்துட்டு நாமங்க வெளியேறோம். ஐ எம் நாட் மாஸ்டர் ஓவர் தோஸ் திங்ஸ், ஹி இஸ் த மாஸ்டர் ஓவர் எவ்ரிதிங். அல்லேலூயா. ஆகவே இப்படித்தான் நடக்க வேண்டும். ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் இன்னும் சில வசனங்களை வாசித்து நம்ம தியானிக்கலாம். ரோமர் 6ஆம் அதிகாரம், ரோமன் சாப்டர் 6 எடுத்துக்கொள்ளுங்கள். கிருபை எப்படிப்பட்டதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், 2ஆம் வசனத்தை கவனிங்க. பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? பாவத்துக்கு மரித்த நாம் அதிலே எப்படி பிழைப்போம்? கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளான ஞானஸ்தானத்தை பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவுடன் கூட அடக்கம் பண்ணப்பட்டு இருக்கிறோம். நாம் அடக்கம் பண்ணப்பட்டாச்சு, உயிர் தெழுந்தாச்சு, கிறிஸ்துவோடு இருக்கிறோம், மகிமையின் மண்டலத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், பரலோக பிரஜையாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த பரலோக பிரஜையாய் ஒவ்வொரு நாளும் வாழ்வதற்கு தான் ஆண்டவர் அவருடைய செயல்திறன் வழிக்கு வல்லமையை கொடுக்கிறார். அதுக்கு பேர் தான் கிருபை. அந்த கிருபை ஒவ்வொரு நாளும் புதுசாக வாங்கணும். நேற்று கொடுத்த கிருபை இன்னைக்கு உண்ட பிரச்சனைக்கு பத்தாது. ஆகவே இன்னைக்கு அவர் இடத்துல உட்காந்து இப்போ கிருபையை வாங்கணும். அதுக்காக தான் தனி ஜபம் இருக்கணும், குடும்ப ஜபம் இருக்கணும், வேத தியானம் இருக்கணும். நான் எப்படி மாறணும்னு ஆண்டவர்கிட்ட கேட்கணுமே தவிர ஜபத்தில் அவங்கள போய் மாற்றுங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா யுவர் ப்ரேயர் வில் பி ரிஜெக்டட். ஏன்னா நீங்கள் வளர்றது தான் ஆண்டவர் கவனம் செலுத்துவார், அவங்கள வளர்றது அவருடைய வேலை, நம்முடைய வேலை கிடையாது. அடுத்தது கவனிங்க. ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். நல்லா கவனிங்க. அந்த வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. ஆதலால் ஆனால் இது எப்படி இருக்கணும், எப்படி படிக்கணும்னா, அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களாய் இருந்தாலா, என்னன்னு போட்டிருக்கு, இருந்தாலா? ஏற்கனவே ஞானஸ்தானம் எடுத்தவங்கள கை வருதுங்க. ரைட். அப்போ அவருடைய மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டோமா? இணைக்கப்பட்ட உடனே அவருடைய உயிர்த்த சாயலில் இணைக்கப்பட்டு இருக்கிறோம். சொல்லுங்க. நான் ஞானஸ்தானத்தின் மூலமாய் அவருடைய மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்ட நான் அவருடைய உயிர்த்தெழுதின் சாயலில் இணைக்கப்பட்டிருக்கிறேன். இனி மரண சாயல் இல்லை. அப்போ கிறிஸ்துவுக்குள்ள நமக்கு கிடைக்கிற அந்த எபிலிட்டி, கிருபையின் மூலமாக ஒரு வெற்றிகரமான வாழ்க்கை வாழ்வதற்கு அடித்தளம் நமக்கு இருக்கிறது. பரிசுத்தமாய் வாழ்வதற்கான அடித்தளம் இருக்கிறது. கிறிஸ்துவுக்கென்று கீழ்ப்படிவதற்கு ஒரு அடித்தளம் இருக்கிறது. ஆகவே தான் நாம் ஒவ்வொரு நாளும் பக்தி விருத்தியில் வளரணும். அதுக்கு கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கு கீழே இருக்கிற வசனத்தை கவனிங்க. என்ன எப்படி இருக்கும்? ஆம், இனி பாவத்திற்கு ஊழியம் செய்யாதபடிக்கு. எதுக்கு ஊழியம் செய்ய முடியாது? அப்புறம் பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். பழைய மனுஷன் இன்னும் தலையை காட்டக்கூடாது, கை காலெல்லாம் வெளியே நீட்டக்கூடாது.
நீட்டினால் பழைய மனுஷன் இருக்கிறான்னு அர்த்தம். அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் கிருபையை வாங்கலைன்னு அர்த்தம். நீங்கள் கர்த்தருடைய செயல்திறன் அறிக்கையமாக இன்னைக்கு வாங்கலைன்னா ஏற்கனவே புதைச்சி கிடக்கிற அந்த பழைய மனுஷன் அவன் கையை நீட்ட ஆரம்பிச்சிருவான். ஆகவே தான் கிருபை ரொம்ப முக்கியம். அதுக்கு கீழே மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே, ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்து இருந்தோமானால் அவரோட கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை. அவர் மரித்தது பாவத்துக்கென்று ஒரே தினம் மரித்தார். அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். அப்படியே நாமும் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியே நானும் அவரோடு கூட மரித்தேன், பாவத்துக்கென்று மரித்தேன், அவரோடு கூட பிழைத்திருக்கிறேன், தேவனுக்கென்று பிழைத்திருப்பேன். இப்போ வாசிங்க 11. அப்படி நீங்களும் உங்களை பாவத்துக்கென்று மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். பாவம் ஒரு கிருபை பெற்றவனை ஆளுகை செய்ய முடியாது அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. பாவம் ஆளுகை செய்ய முடியாது. ஏன் ஆளுகை செய்யுதுன்னா பழைய மனுஷன் எழுந்து வந்துடுறான். ஏன்னா தேவனுடைய செயல்திறன் அளிக்க வல்லமை பெற்றுக்கொள்ளாமல் என்ன சொல்கிறான், மனுஷனாக பிறந்த எல்லாம் பிரசங்கில சொல்லியிருக்குல்ல. சிலர் சொல்லுவாங்க பாவம் செய்யாத மனுஷனே இல்லை, அது ரட்சிக்கப்படாதவனுக்குரிய வசந்தன் இவங்க எடுத்துக்குவாங்க. நாம் அவருடைய ரத்தத்தினால் நீதிமானாக்கப்பட்டிருக்க வசனத்தை விட்டுருவாங்க. பாவம் செய்யாத மனுஷன் இல்லை, குறையில்லாத மனுஷன் இல்லை, குற்றம் செய்யாத மனுஷன் இல்லை, எல்லாமே அப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு முடிவு கட்டுறாங்க. அவங்க மனுஷீகமாக சிந்திக்கிறாங்க. ஆனால் வேதம் ஒரு தெய்வீக பரிமாற்றத்தை நமக்கு கொடுத்துருக்கிறது. அவருடைய இரத்தத்தினால நம்ம நீதிமானாக்கி ஒவ்வொரு நாளும் அவருடைய நீதியின் மேல் நீதியை வளருவதற்காக கிருபை கொடுக்கிறார். அந்த கிருபையை பெற்றுக்கொள்வதற்காக தான் அவருடைய சமூகத்தில் நம்ம வரணும். அல்லேலூயா. நோக்கம் என்ன? நம்ம பரம தகப்பன் எப்படிப்பட்டவர்? பரிசுத்தம் உள்ளவர். எப்படி வேணால் என் பையன் இருக்கட்டும்னு நினைப்பாரா, இல்லை அவர் மாதிரி இருக்கட்டும்னு நினைப்பாரா? காமனாக யோசிப்போம். எப்படி இருக்குன்னு நினைப்பாரு? அவரை மாதிரி இருக்குன்னு நினைப்பாரு. இப்போ அது மாதிரி இருக்கிறதுக்கு கிருபை கொடுப்பாரா, நீ எப்படி வேணா இருக்குன்னு சொல்கிறதுக்கு கிருபை கொடுப்பாரா? அவரை மாதிரி இருக்கிறதுக்கு தான் கிருபை கொடுப்பார். நாம் என்ன நினச்சிக்கிறோம், நான் என்ன மாதிரி வாழ்வேன், உலகத்தில் எல்லாம் தான் வரும், பாவம் தான் வரும், அதெல்லாம் செஞ்சுக்கிட்டே மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருப்பேன், அங்கே மன்னிப்பிச்சுக்கிட்டே இருப்பார், கிருபை கொடுப்பாருன்னு அப்படி இருக்கிறதுக்காக கிருபை கொடுக்கப்படுவது இல்லை. 2 உதாரணத்தை நம்ம பார்க்கலாம். 2 பேருடைய வாழ்க்கையை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அந்த வசனத்தை நம்ம முடிச்சிருவோம். 10ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவர் மரித்தது பாவத்துக்கென்று ஒரே தினம் மரித்தார், அவர் பிழைத்திருக்கிறது. 11 வாசிக்கலாம். அப்படியே இதை உங்களுக்கு சொந்தமாக்க, அப்படியே நானும் என்னை, அப்படி படிச்சுங்க, அப்படியே நானும் என்னை பாவத்துக்கு மரித்தவனாகவும் என்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கு தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவனாகவும் எண்ணிக்கொள்ளுவேன். மறுபடியும் எல்லாம் சத்தமாக வாசிங்க பார்க்கலாம். நானும் என்னை பாவத்துக்கு மரித்தவளாகவும் என்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவளாகவும் எண்ணிக்கொள்ளுவேன். கரங்களை தட்டி கத்திர மையப்படுத்துவோம். You are sanctified by the blood of Jesus Christ. And then God give his ability to you to live like him in this earth. இதுக்காக தான் கர்த்தர் நம்மளுக்கு கிருபை கொடுக்கிறார். அல்லேலூயா. இந்த கிருபை தேவன் தந்த கிருபை, இந்த கிருபை தேவன் தந்த கிருபை, வாழ்நாளெல்லாம் போற்றி துதிக்கும் கிருபை, வாழ்நாளெல்லாம் போற்றி துதிக்கும் கிருபை, கிருபை இந்த கிருபை தேவன் தந்த கிருபை, இந்த கிருபை தேவன் தந்த கிருபை, வாழ்நாளெல்லாம் போற்றி துதிக்கும் கிருபை, வாழ்நாளெல்லாம் போற்றி துதிக்கும் கிருபை, கிருபை இந்த கிருபை தேவன் தந்த கிருபை. கரங்களை தட்டி ஆண்டவரே எனக்கு கிருபை கொடுத்திரே, உம்முடைய செயல்திறம் அளிக்க வல்லமையை கொடுத்திரே, உமக்கு நன்றி, புரிய வைத்திரே, நன்றி. அல்லேலூயா. நம்மெல்லாம் யாருடைய சந்ததியார்னு சொல்லிட்டு பரிசுத்த பவுல் எழுதுறாரு?
நாமெல்லாம் யாருடைய சந்ததின்னு பரிசுத்த பவுல் எழுதுறாரு? யாருடைய சந்ததி? நம்ம கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்க, சொல்லுங்க, யாருடைய சந்ததி? நம்ம ஆதாமின் சந்ததியா இயேசு கிறிஸ்துவின் சந்ததியா? ஆதாமின் சந்ததியெல்லாம் மன்னிப்பு வாங்கிட்டே இருப்பாங்க கடைசி வரைக்கும். இயேசு கிறிஸ்துவின் சந்ததியெல்லாம் நீதியின் மேல் நீதி, பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைஞ்சு யார்கிட்ட போயிடுவாங்க? கிறிஸ்துவோடு போயிடுவாங்க. இப்போ கவனிங்க, த ரேஸ் ஆஃப் ஆடம், அவனுடைய அந்த இதில் வர்றவங்க எல்லாமே, சந்ததியில் வர்றவங்க எல்லாருமே இந்த உலகத்திலே மனிதர்களாக பிறந்தவர்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து விசுவாசிகள் கிறிஸ்துவுக்குள் பிறந்தவர்கள். சொல்லுங்க, மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டவர்கள். சத்தமா சொல்லுங்க, மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டவர்கள், கிறிஸ்துவுக்குள் பிறந்தவர்கள். அல்லேலூயா. இப்போ இயேசு ஏன் வந்தார்? இயேசு ஏன் இந்த பூமிக்கு வந்தார்? நீங்கள் பாவிகளை ரட்சிக்க. அப்போ பாவியாக இருக்கவா வந்தார்? இல்லை, பாவிகளை ரட்சிக்க தான் வந்தார். அப்போ ரட்சிக்கிறனாக்கா ஒன் டே ஈவெண்ட்டாக கண்டினியூ ப்ராசஸா? கண்டினியூ ப்ராசஸ். டெய்லி இப்போ மன்னிப்பு வாங்கிக்கலாம், பிரச்சனை இல்லை. அப்படியா? நான் என்ன ஆண்டவர் மன்னிக்கிறாரு, பஸ்ஸு டிக்கெட் ஒருக்க தானே எடுக்கிறீங்கள, மன்னிப்பு வாங்குகிறோம். தெரியாமல் நம்முடைய வாழ்க்கையில் வளர்ச்சியில் போகும்போது இடர்களுக்கும் வீழ்ச்சிருக்கும், தூக்குவார் எடுக்க, அது வேறு விஷயம். பாவ மன்னிப்புக்கென்று நம்ம என்ன செய்கிறோம்? ஞானஸ்தானம் எடுக்கிறோம், அவரோடு கூட மறிக்கிறோம், அவரோடு கூட உயிர் தெரிந்துடும். சரி, இதை எப்படி ஆண்டவர் இந்த ரேஸை மாற்றுறாருன்னா, ஆதாம் சந்ததியில் வருகிற பாவிகளாகிய நம்மை கிறிஸ்துவின் சந்ததின்னு சொல்கிறாரு பவுல். நம்மளை என்ன சொல்கிறாரு? நீங்கள் எங்களை ரட்சிக்கப்பட்ட பிறகு வேற யாராக அடையாளப்படுத்தக்கூடாது. வேற யாராக அடையாளப்படுத்தினா இந்த ட்ரூத் உங்களுக்குள்ள வேலை செய்யலைன்னு அர்த்தம். அல்லேலூயா. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆதாமின் சந்ததியில் இயேசு கிறிஸ்து மனுஷனாக தானே வந்தார். மனுஷனாக வந்து கடைசி ஆளாக நிற்கிறாரு. கடைசி ஆளாக நிற்கிறார். ஃபர்ஸ்ட் ஆளாக யார் நிற்கிறது? ஃபர்ஸ்ட் ஆளாக யார் நிற்கிறது? ஹியூமன் ரைஸில் யார் ஃபர்ஸ்ட் மேன்? ஆதாம் நிற்கிறாரு. கடைசியாக யார் நிற்கிறது? யார் நிற்கிறது? மனுஷ வடிவில் வந்து யார் நிற்கிறது? சத்தமாக சொல்லுங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஆதாம், கடைசியாக நிற்கிறவர் செகண்ட் ஆதாம். நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் ஆதாம் யாரு? முதலாவது உண்டாக்கப்பட்ட ஆதாம். ரெண்டாவது ஆதாம் யாரு? ரெண்டாவது ஆதாம் யாரு? இயேசு கிறிஸ்து. இப்போ லாஸ்ட்டில் நின்னவர் இந்த முன்னாடி நிற்கிறவங்களுக்காக சொல்கிறாங்க, I declare a message, those who believe me, I will sanctify you and make you all my generation. நீங்கள் என்னை விசுவாசிக்கும் பொழுது உங்களை என்னுடைய சந்ததியாக மாற்றுன்னு சொல்லிட்டு இவர் சிலுவையில் மரிச்சார்ல, மரித்து அடக்கமட்டு உயிர் தெழுந்த பிறகு ஃபர்ஸ்ட் ஆளாக வந்து நிற்கிறாரு. முதலாவது உயிர் தெழுந்து நிற்கிறாரு. இப்போ ஒரு டிக்ளரேஷன் பண்ணுறாரு, யாரெல்லாம் விசுவாசிக்கிறோம் அவங்களாம் என்னுடைய சந்ததியின. ஒவ்வொருத்தரா எந்த லைனுக்கு வந்துடுறாங்க? இவருக்கு பின்னாடி வந்து நிற்கிறாங்க. அவங்கெல்லாம் யாராக அழைக்கப்படுகிறார்கள்? தேவனின் சந்ததி என்று அழைக்கப்படுகிறார்கள், கிறிஸ்துவின் சந்ததி என்று அழைக்கப்படுகிறார்கள், புது சிருஷ்டி என்று அழைக்கப்படுகிறார்கள். அவர்கள் ஆதாமின் சந்ததியாக இருக்கும்போது பாவத்தை மேற்கொள்ள முடியவில்லை, தோல்வியை மேற்கொள்ள முடியவில்லை, சாபத்தை மேற்கொள்ள முடியவில்லை, அசுத்தத்தை மேற்கொள்ள முடியவில்லை. இப்பொழுது கிறிஸ்துவின் சந்ததியாய் இருக்கிறபடியினாலே அவர்கள் எல்லாவற்றையும் ஜெயிக்கிறார்கள், எல்லாவற்றையும் மேற்கொள்கிறார்கள். அவர்களுக்கு என்று ஒரு ராஜ்யம் இருக்கிறது, அவர்கள் என்று நோக்கம் இருக்கிறது. அதை நோக்கி கிறிஸ்துவுடனே பயணிக்கிறார்கள். This is the role of the second Adam. இதுதான் இரண்டாவது ஆதாமுடைய வேலை. நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் சந்ததி என்று புலவர்கள்லாம் சொல்கிறது போல பவுலும் சொல்லியிருக்கிறாரு. இந்த ட்ரூத்தில் யூ ஆர் இந்த செகண்ட் லைன். இரண்டாவது ஆதாம், அவருக்கு பேர் தான் புதிய மனுஷன். அல்லேலூயா. பழைய மனுஷன் விழுந்து போயிட்டாரு. அவர் ஆதாமுடைய சந்ததி வரலாம் பழைய மனுஷன். பழைய மனுஷனுடைய செய்கையை தூக்கி போட்டுட்டு புதிய மனுஷனை தரித்து கொண்டு புதிய சிந்தனையோடு புதிய ராஜ்யத்துக்காக வாழ்கிறவர்கள் தான் நாமும் நீங்களும். எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? அல்லேலூயா. அப்போ இதுக்கு தான் ஆண்டவர் என்ன கொடுக்குறாரு? என்ன கொடுக்குறாரு? அதுக்கு என்ன சொல்லி கொடுத்த? அவருடைய செயல்திறன் அளிக்கும் வல்லமையை கொடுக்கிறார். சரி, ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்துக்கு எடுங்க. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்துக்கு 2 சம்பவத்தை நம்ம பார்த்துட்டு நம்ம ஜபிக்கலாம். ஜெனிசிஸ் சாப்டர் 6 அதில் பாருங்க,
பூமி எங்கும் ஆதாமின் சந்ததியில் அப்பப்போ சில டிரான்ஸ்ஃபார்மேஷன் நடந்துக்கிட்டே இருக்கும். அதில் போட்டிருக்கு 6ஆம் அதிகாரம், மனுஷன் பூமியின் மேல் பெருக துவங்கி அவர்களுக்கு குமாரத்திகள் பிறந்தபோது அப்படின்னு நிறைய போட்டிருக்கா. அப்போ போட்டு நான் 6ஆம் வசனத்தை மாதிரி வாசிக்கிறேன். தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனசாபப்பட்டார், அது அவர் இருதயத்துக்கு விசனமாய் இருந்தது. அப்பொழுது கர்த்தர் தாம் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள், பரியந்து உண்டாயிருக்கிறவைகளை நிக்கிரம் பண்ணுவேன். நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு என்னவா இருக்கு? மனுஷனை யார் தான் உண்டாக்குனாரு? அவர் தான் உண்டாக்குனாரு. ஆதாமில் வர்றவங்க, சந்தையில் வர்றவங்கெல்லாம் ஆண்டவருக்கு சந்தோஷத்தை கொடுக்குறவங்களாக இல்லை. அப்படிப்பட்ட உலகத்தில் கூட ஒரு மனுஷன் கர்த்தரை சந்தோஷப்படுத்தணும் இருந்தா, அவர் பேர் என்ன? வெரி குட். யார் அவர் பேர்? நோவா. அந்த நோவா பாருங்க, அவன் தப்பு நடந்தால் மனசு கொதிக்கும். அவனுக்கு அநியாயம் செஞ்சால் மனசு கொதிக்கும். இப்போ இது தப்புன்னு சொல்லுவான். அவன் தப்பு செஞ்ச வந்து பட்டுன்னு அடிப்பான் அவனை. என்ன நீ பெரிய இந்த உலகத்தில் எல்லாம் நடக்காதான் நடந்து போச்சு, எல்லாமே அதானே பண்ணிகிட்டு இருக்க, நீ ஒருத்தன் பெரிய உத்தமனா உண்மையாக இருந்து என்னையா பண்ண போகிற நீ? ஐயா கடவுளுக்கு பயப்படணும். என்ன கடவுளாவது ஒன்றாவது அப்படின்ட்டு நோவா 100 வருஷம் பிரசங்கம் பண்ணா, யாருமே கேட்கல. ஆண்டவர் பார்த்தாரு, இந்த மாதிரி ஒரு மனுஷன் தான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு அடுத்த வசனத்தை சொல்லியிருக்காரு பாருங்க. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. எப்போ கிருபை கிடைக்கும்? உலகத்தாரை போலவே நீங்கள் வாழ்ந்துட்டு இருந்தால் கிடைக்காது. 2வது ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துனுடைய சந்ததியாக நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா God will granted you his grace. God will give his ability to overcome everything. ஹல்லேலூயா. கிருபை கிடைச்சது. யாருக்கு கிடைச்சது? அந்த சூழ்நிலை நீங்கள் ஸ்டடி பண்ணிக்கணும், போயிட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. அப்போ நோவாவுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு பாருங்க. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும். கிருபை யாருக்கு கொடுத்தாரு? மோசமான மக்கள் வாழ்கிற காலத்தில் ஒரு மனுஷன் மட்டும் உத்தமனும் நீதிமான இருக்கிறத பார்த்துட்டு, இவனுக்கு என்னுடைய பலனை கொடுத்தா கண்டிப்பாக நான் சொல்கிறத இன்னும் செய்வான்னு சொல்லி அவன் ஒருத்தனை சூஸ் பண்ணி அவனுக்கு கொடுத்தாரு. நீங்கள் உங்கள் காலத்தில் கர்த்தருக்கென்று எப்படி இருக்கீங்களோ அதற்கு தகுந்தார் போல் கிருபையை தேவன் தருவார். உங்கள் காலத்தில் எப்படி இருக்கீங்க? உங்களை சுற்றி இருக்கிற மக்களுக்கு எப்படி இருக்கீங்க? தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது மாத்திரமல்ல, 3வது அவனுடைய கேரக்டர் பாருங்க. நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டு நான் பேசிகிட்டு இருந்தான். என்ன பேசிகிட்டு இருந்தேன்? ஆண்டவரே, ஒருத்தன் அவனை கொல்றான், இன்னொருத்தனுடைய குடும்பத்தை கெடுக்கிறான், இன்னொருத்தனுடைய நிலத்தை அபகரிக்கிறான், இப்படி நடக்கிறதெல்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தான். நீ கவலைப்படாத நோவா, எப்படியா இருந்தாலும் ஒரு பெரிய மாற்றத்தை நான் கொண்டு வர போகிறேன், நீ அதுக்கு எனக்கு கீழ்ப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். சொல்லிட்டு அவர் என்ன செய்தார்? எல்லாத்தையும் பிழையெல்லாம் குறித்து பேசினார். அதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக நீங்கள் படிங்க வீட்டில் போய். 22ஆம் வசனம். நோவா அப்படியே செய்தான், தேவன் தனக்கு கட்டளையிடப்படியெல்லாம் அவன் செய்து முடித்தான். இதை தான் கர்த்தர் உங்கள் இடத்துல எதிர்பார்ப்பு. கர்த்தர் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொன்னால் நீங்கள் அவர் சொல்கிற மாதிரி ஆஸ் இட் இஸ் செய்ய முடியுமா? செய்வீங்களா? செய்வீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக கிருபையை கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களை என்ன கிடைச்சது? கிருபை கிடைச்சிடுச்சு. கிருபை கிடைச்சது. நமக்கு கிடைக்குமா? நம்ம வாழ்கிற காலத்தில் தேவனுக்கு உண்மை உத்தமமாய் தேவனோடு சஞ்சரித்தால் கர்த்தர் நமக்கும் நம்முடைய சந்ததிக்கும் தேவையான பாதுகாப்பை கிருபையை நிச்சயம் தருவார். இன்னொரு உதாரணத்தை கூட பார்க்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை கவனிப்போம். லூக்கா 1:26. இங்கே மரியாளை குறித்து பேசப்பட்டிருக்கிறது. அருமையான ஒரு பரிசுத்தவாட்டி. அவங்க காலத்தில் எப்படியெல்லாம் இருந்தாங்க நமக்கு தெரியாது. ஆனால் தேவனுடைய பார்வையில் நோவா எப்படி சர்டிஃபிகேட் பண்ணப்பட்டிருக்கிறாரோ அதை போல இவர்களும் தேவனுடைய பார்வையில் உண்மை உத்தமாய் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்ததினாலே அவங்களுக்கு ஒரு கிருபை கிடைச்சது. என்ன கிருபை கிடைச்சது? 26ஆம் வசனத்தை கவனிங்கள், நான் வாசிக்கிறேன். 1:26. 6ஆம் மாதத்திலே கேப்ரியேல் என்னும் தூதன்
கலிலேயாவில் நாசரேத் என்னும் ஊரில் தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பு என்னும் நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னியின் இடத்திற்கு தேவனாலே அனுப்பப்பட்டான். அந்த கன்னியின் பேர் மரியாள். அவள் இருந்த வீட்டுக்குள் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ. வாட் ஏ கிரீட்டிங்ஸ்! உங்களை பார்த்து தேவதூதன் இப்படி சொல்லுவானா? சொல்லணும். நீங்களும் இந்த காலத்தில் வாழ்கிற மக்களுக்குள்ளே எப்படி இருக்கணும்? மரியாளாக இருக்கு. ஆசீர்வாதம் தான் ஃபஸ்ட்டு வருது. மரியாளாக வாழணும். அவங்க என்ன சொல்லியிருக்கார் பாருங்க, கிருபை பெற்றவளே, ஆமாம், வாழ்க, கர்த்தர் உன்னுடைய இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள் நீ. மூன்றாவது விஷயந்தான் ஆசீர்வாதம் வருது. அப்போ எப்படி கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்துருப்பாங்க பாருங்க. கர்த்தர் விட்ட கட்டளைகளாம். அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டது என்று சிந்தித்து கொண்டிருந்தான். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். கிருபைன்னு 2 வார்த்தை வந்துருச்சு பாருங்க. இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கு அரசாளுவார், அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவிராது என்றான். அதற்கு மரியாள் தேவ தூதனை நோக்கி, இது எப்படியாகும், புருஷனை அறியேனே என்றார். யாரை பார்த்து சொல்றாரு? மரியாளை பார்த்து சொல்றாரு. 27ஆம் வசனத்தில் என்ன போட்டிருக்கு? தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பு என்னும் புருஷனுக்கு நியமிக்கப்பட்ட மரியாள். இங்க என்ன சொல்றாரு? தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பாராம். போட்டிருக்குதா? யாருடைய சிங்காசனத்தை கொடுப்பாரு? 32ஆம் வசனத்தில் கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை யாருக்கு கொடுப்பாரு? இயேசு கிறிஸ்துக்கு கொடுப்பாருன்னு தீர்க்கதரிசி சொல்கிறாங்க. இப்போ இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரணும், அதுக்கு ஒரு நபர் வேணும். ஒரே ஒரு நபர் வேணும். அந்த நபர் சொல்கிறதெல்லாம் கேட்குற நபராக இருக்கணும். அந்த நபர்கிட்ட சொல்கிற விஷயம் எப்படி இருக்குன்னா, இது வரைக்கும் உலகத்திலே நடக்காத விஷயத்த சொல்லுவாங்க. அதை நான் நம்பணும். இது ஈஸியாக கஷ்டமா? ஈஸியாக கஷ்டமா? இது ரொம்ப கஷ்டம். யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க, உலகம் ஏற்றுக்காது. மரியாள் பாருங்க எப்படிப்பட்ட வார்த்தைகள் சொல்றாரு பாருங்க. தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானுடைய பலன் உன்மேல் நேரிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். அல்லேலூயா. இம்பாசிபிள். ஆனால் தேவனுடைய கிருபை பெற்றவளுக்கு எல்லாம் பாசிபிளாக மாறும். நீங்கள் அதனால தான் எதை கேட்கணும்? தினந்தோறும் எதை கேட்கணும்? கிருபையை கேட்கணும். தேவனின் செயல்திறன் அளிக்கும் வல்லமையை கேட்கணும். God want to empower you to do everything through you. அதை கேட்கணும். கேட்டிங்கன்னா கர்த்தர் உங்கள் மூலமாகவே எல்லாத்தையும் செஞ்சு முடிப்பார். ஞானத்தை கேளுங்க, புத்திமதியை கேளுங்க, அறிவை கேளுங்க, புத்தி கூர்மையை கேளுங்க, என்ன வேணுமோ அதை கேளுங்க. உங்களுக்கு இல்லை தான் அவர் கொடுப்பேன்னு சொல்கிறாரு. அதுக்கு பேர் தான் கிருபை. இப்போ மரியாளால் ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கணும், உலகத்தின் மக்களை போல ஒரு பிள்ளையை பெற்றெடுக்க அப்படிப்பட்ட சூழ்நிலை இல்லை. அவளுக்கு திருமணம் ஆகலை. ஆனால் ஆண்டவருடைய தூதன் சொல்கிறாரு, கேப்ரியல் சொல்கிறாரு, உன்னதமானவருடைய வல்லமை வரும், நீ யாரை பெற்றெடுப்பாய்? தேவகுமாரனை பெற்றெடுப்பாய். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உலகத்தில் 3 விதத்தில் குழந்தைகள் பிறந்திருக்கிறார்கள். எத்தனை விதத்தில்? 3 விதத்தில், ஒரே விதத்திலையா? 3 விதத்தில். ஒன்று பார்த்தீங்கன்னா, அப்பா அம்மாவை இல்லாமல் மண்ணால் ஒரு மனுஷன் உண்டாக்குறாரு. ஆதாம் பிறந்தானா? யார் இல்லை அவனுக்கு? அப்பாவும் இல்லை, அம்மாவும் இல்லை. ஓகே, அது ஒரு வித்தியாசமான பிறப்பு. 2வது, ஒரு கன்னிகை வார்த்தையினாலே கருவை உருவாக்கி பிறக்கிறார் இயேசு கிறிஸ்து. நாம் எல்லாம் பேரண்ட்டுக்கு பிறந்தோம். 3 விதத்தில் பிறப்பு இருக்குது. அப்போ சில சமயத்தில்
இப்போ இது மாதிரி இனிமேல் யாரும் அது மாதிரிலாம் யாரும் பிறக்க வாய்ப்பு இல்லை. நோ சான்ஸ். அது முடிஞ்சு. இயேசு கிறிஸ்துக்கு மட்டும்தான் அது. ஆனால் நல்லா கவனிங்க, உங்களுடைய கேரியர்லேயோ, உங்களுடைய குடும்ப விஷயத்துலையோ, பிள்ளைகள் விஷயத்துலையோ, வேலை விஷயத்துலையோ, அல்லது உங்களுக்கு ஏற்படுகிற கடினமான சூழ்நிலையிலையோ, கர்த்தர் மரியாளிடத்தில் பேசினது போல கடினமான இந்த காரியம் நடக்கும் சொன்னால், மரியாளை போல உங்களால் விசுவாசிக்க முடியும் என்றால் கர்த்தர் அதை செய்து முடிப்பார். அதனால தான் இங்கே சொல்லியிருக்கு, தேவனால் கூடாத காரியம். 37 வசனம் பாருங்க. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் பேசும்போது அவருடைய வார்த்தைக்கு அடிமை போல ஒப்பு கொடுத்தால் கர்த்தர் உங்களை அரசியாக உயர்த்தி வச்சு ஆசீர்வதிப்பார். நீ அடிமை சொல்லிட்டு உன்னை அடிமையாக தான் நடத்த மாட்டார், அரசியாக வைப்பார், அரசனாக வைப்பார். அவர் சொல்கிறாரு, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுள் என்றார். அப்பொழுது தேவதூதன் அவளை விட்டு போய்விட்டான், அவளிடத்திலிருந்து போய்விட்டான். He sent a message. God sent a message through his angel Gabriel. He present the message to Mary. Mary accept everything what God has spoken. ஏற்றுக்கிட்டா. அதனால தான் இன்னைக்கு ரட்சிக்கப்படுவதற்கு ஒரு ரட்சகரை இந்த உலகத்தில் பெற்றெடுத்து கொடுத்து விட்டு போனார்கள். அவங்கள போல ஒரு பரிசுத்தவாட்டி உலகத்திலே யாருமே கிடையாது. அவங்களே சொல்கிறாங்க கணவர் கல்யாணத்தில், அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ, ரட்சகரே பெற்றெடுத்த அம்மாவே சொல்கிறாங்க, அவர் சொல்கிறத செய்யுங்கப்பா, நான் சொல்கிறத விட்டுடுங்கப்பா, அவர் சொல்கிறத செய்யுங்க. ஏன்னா அவர் சொன்னதுனால தான் அவரையே நான் பெற்றெடுத்திருக்கிறேன். அவருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழுங்கள். கிருபை மேல் கிருபையை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். கிருபையிதே தேவ கிருபையிதே, கிருபையிதே தேவ கிருபையிதே, தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னேசரிலே, அகமகிழ்ந்து நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்து நாம் ஆனந்திப்போம். ஆருயிரன்பராம் எங்களுடனே ஜீவிய பாதையிலே இயேசுபரன். ஆருயிரன்பராம் எங்களுடனே ஜீவிய பாதையிலே அனுதினமும் வழி நடத்தி அவரது நாதையை காத்தனரே. கிருபையிதே. எடுத்து நிற்போம் எல்லாரும் சேர்ந்து. கிருபையிதே. கரங்களை தட்டி. கிருபையிதே தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னேசரிலே, அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். கிருபையிதே தேவ கிருபையிதே. ஆமென். கிருபையிதே தேவ கிருபையிதே, தாங்கி நடத்தியதே இயேசுவின். கரங்களை தட்டி உற்சாகமாக கிருபையை பெற்றுக்கொள். அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தா. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் ஊற்றப்பட வேண்டுமே. உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மை தேவா. உன்மாரியாக என்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக என்று பொழிந்திடுமே. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மை தேவா. உன்மாரியாக என்று
நிரந்தரமானதையா, நிம்மதி பிறந்ததையா, அது நிரந்தரமானதையா. கோடி கோடி நன்றி டாடி, ஹல்லேலூயா. கோடி கோடி நன்றி டாடி, ஆமென். கோடி கோடி நன்றி டாடி, நன்றி பலி நன்றி பலி. ஆமென். நல்லவரே உமக்கு தான் அதிகாலை ஆனந்தமே, என் அப்பாவும் திருப்பாதமே. கரங்களை தட்டி ஆவிலே நிறைந்து ஆண்டவரே உம்முடைய கிருபையை தாங்க. நான் விசுவாசிக்கிறேன், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா இருதயத்தில் கை வச்சு ஆண்டவரே உம்முடைய கிருபைக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன், அடிமையாக ஒப்பு கொடுக்கிறேன். நீர் சொல்லுகிறதை நான் செய்வேன் ஆண்டவரே என்று சொல்லுங்க, சத்தமாய் சொல்லுங்க. கர்த்தர் தம்முடைய கிருபையை உங்கள் மேல் ஊற்றுவாராக, உங்கள் சந்ததியின் மேல் ஊற்றுவாராக, உங்கள் வேலையின் மேல் ஊற்றுவாராக, உங்கள் குடும்பத்தின் மேல் ஊற்றுவாராக, உங்கள் பிரயாணங்கள் மேல் ஊற்றுவாராக, உங்கள் சரீரத்துக்கு வேண்டிய கிருபை தருவாராக, ஆத்துமாக்கு வேண்டிய கிருபை தருவாராக, ஆவிக்கு வேண்டிய கிருபை தருவாராக. எங்கள் அன்பு நிறைந்த தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய கிருபை உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கு தாரும், எனக்கு தாரும், சபைக்கு தாரும். உம்மை நம்புகிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அவர்கள் எந்த பகுதியில தங்களுடைய வல்லமை உம்மிடத்தை கொடுத்து விட்டு உம்முடைய வல்லமையாகிய செயல்திறனாளிக்கு வல்லமை பெற்றுக்கொண்டு உமக்காக ஜொலிக்க ஒவ்வொரு நாளும் புது கிருபை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். காலைதோறும் உம்முடைய கிருபை புதிதாக இருக்கிறது. புதிய புதிய கிருபைகளை கொடுப்பதற்கு காலைதோறும் காத்திருக்கிறீர். அதை பெற்றுக்கொள்ளுகிற கிருபை ஒவ்வொருவருக்கு தாரும். விழிப்பை தாரும், தூக்கத்தை ஜெயிக்கும் கிருபையை தாரும், காலத்தை பிரயோஜனப்படுத்தும் கிருபையை தாரும். உம்முடைய கிருபையுள்ள வசனத்திற்கு சபையை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வார்த்தை கேட்கிறவர்களை ஒப்பு கொடுத்து எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எங்க நல்ல பிதாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்கள் என்று மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் காவலும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஆமென். ஒருத்தர் கை